ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் சித்ரா, சென்னையிலேருந்து வரேன். இங்க வாணியம்பாடியில அகத்தியர் பிரமிட் ஆஷ்ரமம் இருக்கு. இது என்னோட செகண்ட் ரிட்ரீட்டு. இதுல என்னன்னா, மெடிடேஷன் நான் வந்ததுக்கப்புறம் மெடிடேஷன்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து மெடிடேஷன்லாம் எனக்கு வேணாம், நீ மட்டும் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க நான் பண்றத பார்த்துட்டு அவங்களுமே மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் தோ என் குழந்தையும் சேர்ந்து பண்றா. அது எப்போ அவளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராச்சுன்னா, கரூர்ல யக்ஞம் நடந்துச்சு. அந்த யக்ஞத்துல சைவ பேரணியில என் பாப்பா கலந்துக்கிட்டா. அதிலிருந்து அவ எக் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ அதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவளே வந்து சைவத்துக்கு மாறிட்டா. ஈவன் தோ அவளே வந்து மெடிடேஷனுக்கு உட்காருவா. அந்த அளவுக்கு வந்து பைமா அண்ட் ரெட்ரீட் எல்லாமே எங்களோட ஃபேமிலியில, எங்களோட பர்சனல் லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கு. இந்த ரெட்ரீட் என்னோட இந்த செகண்ட் ரெட்ரீட் வந்து 3 டேஸ் இன்டென்ஸ் மௌனம். இதுக்கு முன்னாடி நான் மௌனம்லாம் கடைபிடிச்சதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மௌனம் கடைபிடிச்சிருக்கேன். ஸோ இதே மௌனத்த என் லைஃப்ல நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இந்த மௌனம் வந்து எனக்குள்ள நெறையா சேஞ்சஸ கொண்டு வந்திருக்கு. அத டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் மௌனம் இருக்கலாங்கிறத நான் எனக்குள்ள அஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மௌனம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா அமையும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா மௌனத்துல கலந்துக்கோங்க. மெடிடேஷன் வாங்க. எஸ்பெஷலி யூத்துக்கு கண்டிப்பா மெடிடேஷன் தேவை. எங்க போறதுன்னு தெரியாம இருப்பீங்க. ஆல்வேஸ் வெல்கம் பைமா ஃபார் யூத். நார்மலா நம்ம வீட்ல உட்காந்து மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா, நம்மளால ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்கு மேல மெடிடேஷன் பண்ண முடியாது. பட் இங்க பிரமிட்ல நம்ம மெடிடேஷன், குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளால இன்டென்ஸா மெடிடேஷன்ல இருக்க முடியும். நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, யோகானந்த பரமஹம்சர் வந்து ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே விஷுவலா அவருடைய உருவம் என்னோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்ப நான் நினைச்சேன், நான் இவர பத்திலாம் யோசிக்கவே இல்லையே, தாட்டும் வைக்கவே இல்லையே, எப்படி வந்தாரு? ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் மெடிடேஷன் ஐ திங்க். அப்புறம் கணேஷா பிரமிட் கிட்ட ஒரு ஷெட் இருக்கு. அந்த ஷெட்ல நாங்க ஒரு நல்ல ஒரு ரெயின் டைம்ல மெடிடேஷன் பண்ணோம். அது ரொம்ப டீப்பா இருந்துச்சு. ஒரு மாதிரி சோல்ஃபுல் கனெக்ஷனா இருந்துச்சு. ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைட் குடுத்துச்சு. அதுதான் மெடிடேஷனுடைய பவர். அண்ட் தென் இந்த இடத்தோடைய பவரும் அதுதான். பிரமிட் மெடிடேஷனோட பவர். ஸோ எல்லாரும் வாங்க, பிரமிடோடைய ஆற்றலோட உங்களோட மெடிடேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்.